சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஹீரோவாகவும் ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாகவும் நடித்த படம் புஷ்பா. இந்த படம் கடந்த 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பேன் இண்டியா அளவில் மாஸ் ஹிட் அடித்தது. பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பிய புஷ்பா திரைப்படம் விருதுகளையும் வென்று குவித்தது. குறிப்பாக இந்த படத்தில் நாயகனாக நடித்த நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருதும் கிடைத்தது. தெலுங்கு திரையுலகில் தேசிய விருது வாங்கிய முதல் ஹீரோ இவர்தான். புஷ்பா படத்தின் அதிரி புதிரியான வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தின் 2ஆம் பாகம் தற்பொழுது தயாராகி இருக்கிறது. புஷ்பா 2 திரைப்படம் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக உள்ளது. முதல் பாகத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதால் அந்த படத்தை பேன் இண்டியா அளவில் ப்ரோமோட் செய்யும் பணியில் படக்குழு செம பிஸியாக உள்ளது. அந்த வகையில் நேற்று புஷ்பா 2 படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் புஷ்பா 2 படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன், நடிகைகள் ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் கலந்து கொண்டார். இந்த விழாவில் புஷ்பா 2 படத்தின் சிஸ்லிக் என்கிற பாடல் வெளியிடப்பட்டது. இதில் தான் நடிகை ஸ்ரீலீலா ஐட்டம் டான்ஸ் ஆடியிருக்கிறார். இந்த பாடல் வீடியோ பார்த்த ரசிகர்கள் ஸ்ரீலீலாவின் அழகில் மயங்கி போய் உள்ளனர். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் பேசிய புஷ்பா 2 படத்தின் நாயகியிடம் உங்களின் வருங்கால கணவர் யார், அவர் திரைத்துறையை சேர்ந்தவரா என தொகுப்பாளி அஞ்சனா கேட்க இதற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் பதிலளித்த ராஷ்மிகா இதற்கான பதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என சொன்னதும் அனைவரும் வாயடைத்து போயினர். ஏனெனில் நடிகர் விஜய் தேவர்கொண்டாவை ராஷ்மிகா காதலிப்பதாக பல ஆண்டுகளாக பரவலாக பேசப்பட்டாலும் இதுவரை எந்த மேடையிலும் அது பற்றி வாயை திறக்காத ராஷ்மிகா தற்பொழுது முதன்முறையாக சென்னையில் நடைபெற்ற புஷ்பா 2 படவிழாவில் அது பற்றி பேசியிருப்பது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.